எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் காத்துக்கிட்டு இருந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இப்போது திரும்பி வந்துட்டேன். ஜனநாயகன் ரிவ்யூ. நமக்கு உள்ளே போகலாமா? உள்ளே வந்துட்டோம்னா எனக்கு இந்த படத்தை பற்றி ஒன்லைனாக சொல்ல யாராவது என்கிட்ட வந்து சொன்னான்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஓகே, சரி, நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜ் தான். ஐ ஹாவ் டு சே திஸ் ஃபர்ஸ்ட். ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தளபதி ரசிகனாக இருந்த என்ன மாதிரியெல்லாம் இருந்திருந்தா அப்படியே பைசா வசூல்னு தான் சொல்லணும். நான் இப்படிலாம் பேசுகிறதே கிடையாது, ஆனால் இப்போ இதை தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு சில ஏரியாஸ். இதே மாரி எனக்கு பேசினோம்னா இனிமேல் எனக்கு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ட்ரெய்லரை வெளியே விட்டதுலேருந்து, அதுக்கப்புறம் ஒரிஜினலாக ஒரு ரிலீஸ் சொன்னேங்களா லாஸ்ட் மந்த்து ஜூலை 9th அப்படின்னு, அது அந்த நேரத்தில் கிளப்பி விட்ட ரிலீஸ் ட்ரெய்லரு எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு இருந்த ஒரு பயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அது என்னென்னா, இந்த பாலகிருஷ்ணாவோட பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்கிற ஒரு படத்தோட ரீமேக் இது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சது. எனக்கெல்லாம் ரொம்ப செம்ம காண்டாயிடுச்சு. அந்த படம்லாம் எனக்கு பார்க்கவே முடியாது. ஆனால் நான் அவ்வளவு பயந்துருந்தேன். அதே மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா நான் எப்படி யாராவது கூட்டிகிட்டு இந்த படத்துக்கு போவேன்லாம் நினைக்கிற அளவுக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கி போகும்போது நான் மேக்ஸிமம் மைண்டை கிளியர் பண்ணி வச்சு தான் போனேன். இது அதுன்னெலாம் இல்லை, ஒரு தளபதி சம்பவம் அப்படின்னு மைண்டில் தான் போனேன். பரவாயில்ல, ஒரு என்னோட அந்த பயப்படுற ஃபேக்டர்ஸ்லாம் பரவாயில்ல, நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு சீனில் அந்த சீன் பை சீன் ரீமேக்லாம் இந்த படத்தை சொல்ல முடியாது. இதெல்லாம் சீன் பை சீன் ரீமேக்கு கிடையாது. ஆனால் அந்த சீன்ஸை ரீமேக் பண்ணுற ஒரு சில சீன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், இந்த சீன் தானே அங்கேருந்து தூக்கியிருப்பேன் அது அப்படின்னு. இந்த அவங்க ரீமேக்குன்னு சொல்லி எடுத்த சீன்ஸை எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சு இது ரீமேக்னு சொல்லி ஷூட் பண்ணி வச்ச பகுதியிலேருந்து வர்ற சீன் அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு தான் எடுத்திருக்கானுங்க. ஆனால் அவங்க இதை ரீமேக்லேருந்து அப்படியே வச்சுக்கலாம், இந்த சீன் அப்படியே நம்ம படத்தில் வரணும், இது நல்லா இருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அவங்க கீப் பண்ண அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஒரு கெத்து வர மாதிரி ஒரு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கானுங்க. இப்போது என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு சீன் வரும். நான் இந்த படத்துலேருந்து தான் சொல்கிறேன். என் பொண்ணை தொட சொன்னவ யாரு அப்படின்னு கேட்குற ஒரு சீன் வரும். அந்த ஃபைட்டு அதெல்லாம் ஒரு கொஞ்சம் தெலுங்கு ஸ்டைலில் தான் கொஞ்சம் அடித்தா அவ்வளவு ரெடிகுலஸாக இல்லைன்னு, கொஞ்சம் ரத்தம் செத்துடுற மாதிரியான அந்த ப்ரூட்டல் இல்லாமல் ஸ்டைலிஷாக அப்பப்போ ஸ்லோ மோஷன், வேறு என்ன சொல்கிறேன், ஃப்ரீஸ் ஃப்ரேமு அதெல்லாம் போட்டு நம்ம தெலுங்கு ஸ்டைலில் போட்டிருக்கு. ஆனால் இதில் தான் எனக்கு புரியுது,
இதை சொன்னதுக்கு எனக்கு என் சேனலுக்கெல்லாம் அவ்வளோ ரீச்செல்லாம் கிடையாது. ஆனால் என்றைக்கு அது ரீச் ஆச்சுன்னா இதுக்கு அந்த தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் என்ன ரொம்ப திட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு அந்த பாலகிருஷ்ணாவை அப்படின்னு சொல்கிற அந்த ஆக்டரை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் சரி, இவரை பற்றி நான் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படல. அவருக்கு ஐயோ என்ன ஆச்சுடா, அவருக்கு சரியா இல்லை, அவர் பெருசாக ஒன்றும் நடிக்கிறது கிடையாது இல்லை. இப்போது டயலாக் பேசுகிறது ஒரு விதத்தில் ஒரு 2-3 சீன் அவங்க ஃபிலிமோகிராஃபிலேருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஸோ அவங்கள நம்ம தளபதி விஜய் மிமிக் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வரும். அது ஆக்சுவலாக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. இப்போது வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்லதுக்கப்புறம் ஐ டோன்ட் கேர் அப்படி தாடி ஆட்டிக்கிட்டு ஒரு சொல்லுவாங்க. தளபதியே வந்தாலும் அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. அப்போ தான் எனக்கு ஐயோ ஒரு நிமிஷத்துக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு தானே அவர் இருக்கார் தளபதி. அந்த நான் ஒரு ஃபேனாகவே நின்று தளபதியோட ஃபேனாகவே நின்று சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஸ்டைல் இருக்குது, உங்களுக்கு வெயிட் நான் குளறுது ஓகே, உங்களுக்கு தான் உங்கள் ஸ்டைல் இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொருத்தர் ஸ்டைல்லாம் தூக்கி போட்டு. அது மட்டும்தான், மற்றபடி எல்லாத்தையும் டைலாக் டெலிவரி நம்ப முடியாதது கூட. இந்த ஒருத்தர் அப்படி தான் ஒரு இம்பாசிபிளான விஷயம் பண்ணும்போது கூட மியூசிக் அது இது எல்லாம் மட்டும் இல்லை, ஒருத்தன் அசால்ட்டாக யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா, கூல்னா ஒரு ஓகே நீங்கள் இப்போ கூலாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் டைரக்டரால் மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. ஆனால் தளபதி கிட்ட பார்த்த ஒரு குவாலிட்டியாக தான், ஹீ கேன் லைக் ஆக்ட் ஸோ கூல். அவங்க நடிக்கிற நடிப்பில் நானும் இதெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்கும். இப்போது இதே மாதிரி ரீமேக் பண்ண ஒரு படம் நான் போக்கிரி, அது தமிழ்லேருந்து தெலுங்குக்கு கூட்டிகிட்டு போய் ரீமேக் பண்ணாங்களா இல்லை தெலுங்கில் ஒரிஜினல் பண்ணி தமிழுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னவாக இருந்தாலும் அதோட ஒரிஜினலாக ரீமேக் எதுவாக இருந்தாலும் இந்த அக்ஷய் குமார் இல்லைடா, வேற ஒருத்தன் இருப்பானே, என்ன பேர், ஆமாம் மகேஷ் பாபு, இந்த ஸ்பைடரில் நடிச்சிருப்பாப்பில் அவர் இந்த ஒரு சீன் இருக்குல்ல போக்கிரியில் இப்போது சாவுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, உன் ஆளும் உன் இடம், நீ நினச்ச என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் அந்த படம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னெல்லாம் எவ்வளவு பெரிய யார் வந்தாலும் என் ஒரு முடியை கூட தொட முடியாதுடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு கெத்து தான் நம்ம மூஞ்சில் வரணும் ஒரு கேரக்டர் பண்ணும்போது. அதெல்லாம் விஜயால் மட்டும் முடிஞ்ச விஷயம். ஸோ அதனால் இந்த ரீமேக்கில் நான் பயந்திருந்த ஒரு சில விஷயங்கள் கூட மோஸ்ட்லி காப்பாற்றுச்சு. மோஸ்ட்லி it was a very enjoyable movie for me. So
இதான் எனக்கு பாசிட்டிவ்ஸ். யாராவது தளபதியை பிடிக்கும், அவர் ஸ்டைலு பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எங்கேஜ்டாக ஏதாவது போய் என்டர்டெயின்மெண்ட்டாக மனசு விட்டு ஆடணும்னு எல்லாம் நினச்சா யோசிக்காமல் தியேட்டருக்கு போங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதான் எனக்கு கூட இந்த விசில் போடல, நம்ம விசில் போடலாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இருக்குது. அது இல்லை, தளபதி கச்சேரிலாம் வரும்போது நானே அந்த தியேட்டரில் பரவாயில்ல எழுந்திரிச்சு ஆடலான்னு இருந்தேன். அது பரவாயில்ல, நான் டோல்பி ஸ்பீக் அதுக்கப்புறம் எனக்கு நடக்க முடியாது, ஆனாலும் எழுந்திரிச்சு ஆடலான்னு ஒரு கெத்தாக இருந்துடும். ரூமில் இருந்துருந்தால் கண்டிப்பாக ஆடியிருப்பேன். ஆனால் சரி, அப்போது அப்படி தான் அவர் ஃபன்னாக இருக்க வேண்டிய நேரத்தில் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு அலறடிக்கிறதுலாம் நான் அவ்வளோவா கெத்தாக கோஷம் போடுறவங்கலாம் கிடையாது. ஆனால் எனக்கு கூட நான் ரொம்ப கத்தி கொஞ்சம் சத்தம் போட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படியே சொல்லுவோம். ஆனால் நான் அதை வச்சுக்கிட்டே இவ்வளவு கெத்தாக படம் பார்த்துட்டு திரியறானுங்கன்னா அது இந்த படத்துக்குனால மட்டும்தான் முடியும். எனக்கு பயம் இருந்த அந்த பார்ட்ஸ் கூட தளபதியும் அதுக்கப்புறம் இந்த யார் அது சொல்லிப்போம் அவர் காப்பாற்றுச்சு. எனக்கு பயம் இருந்த ஏரியாஸ் கூட அவ்வளவு சொதப்பலை. இனி ஒரு நெகட்டிவாக எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ரெண்டு நெகட்டிவ் தான் இருக்குது. ஒன்று அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இட் ஆக்சுவலி இப்போது நம்ம ஒரு அழகான பாட்டை பாடிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமல் நம்ம சட்டைக்குள்ளே ஒரு எறும்பு நுழைஞ்சிச்சு, அது நம்ம முதுக கடிக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? பாட்டு பாடுற ஃப்ளோ போகும்ல. ஒரு முதல் நெகட்டிவ்னால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜெனுவினாக ஆக்டர்ஸ்லாம் ப்ராப்பராக இமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்குன்னு ஆக்டிங் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்கணுங்க. இது ஓப்பனிங் லெவலில் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நடக்கிற சீன் தான் இது. எல்லோரும் நடிக்கிறானுங்க. மமிதா பைஜு, பிருத்திராஜ், யார் அது என்னமோ சொல்லிட்டு என்ன நாக்கு தவறிடுச்சு, நான் சாரி கேட்டுக்கிறேன். விஜய், எல்லோரும் அவ்வளவு கெத்தாக நடித்து கொடுத்து அவ்வளோ இமோஷனலாக இருக்குது. ரேவதியெல்லாம் வந்துட்டு போகுது. அவர் எல்லாம் நடிக்கிற சீனு அப்போது கொஞ்சம் இமோஷனல் ஆகிறதுக்காக நமக்கு ஒரு விஷயத்தை காட்டிட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி இமோஷனல் ஆகிறதுக்கு எடுக்கிற ஒரு டைம் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே டோன் ஷிஃப்ட் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் அங்கேயே வச்சுருந்தா நமக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும். நான் யூஸ்வலாக இமோஷ்னல் சீன்ஸ் கொஞ்சம் ட்ராக் ஆகுதுன்னு தான் சொல்லி கிரைப்ஸ் சொல்லுவேன். ஆனால் இங்கே இமோஷ்னல் சீன் தேவையான அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் ஒர்க்கும் ஆகுது அங்கேங்க. ஆனால் இமோஷ்னல் சீனுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிறதுக்கு ஆளுங்க பயப்படுறானுங்களோ போல். ஸோ அப்போது இமோஷ்னல் சீனுக்குள்ளே இருந்தால் ஒரு வேளை கோபமாகிற மாதிரி ஏதாவது நடக்கும். அதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்த ஆள் இப்படி முறைச்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி ஏதாவது டோன் ஷிஃப்ட் பண்ணி மியூசிக்கில் போவோம், ஹீரோயிசம் பண்ணுவோம், இல்லாட்டி மியூசிக். ஸோ எனக்கு என்னென்னா, ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு இமோஷ்னல் பிட்டுக்கு ஏரியா நடுவில் அதுக்கு டைம் கொடுக்காம சீக்கிரமாக டோனல் ஷிஃப்ட் கொடுத்தது. அது எப்படி ப்ராப்பராக சொல்கிறது எனக்கு தெரியல.
இல்லை இப்படி தான் சொல்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.